சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. சார், தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு புதுசாக ஒரு அப்டேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பொறுப்புகளில் முக்கியமான 4 பேர் வந்து இணைஞ்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. குறிப்பாக முன்னாள் IRS ஆஃபீஸர் அருண்ராஜ் இணைஞ்சிருக்கதா சொன்னாங்க. யார் அவர், எதுக்காக இப்போ இணைய? அருண்ராஜ் IRS அவர் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக இருந்தவர். 2022 மாஸ்டர் படம் நடந்துருக்கப்ப ஒரு பெரிய ரைடு நடந்துச்சு தெரியுமா? விஜய் சம்பந்தப்பட்ட ஏரியாக்கள். ஓகே, அதை ரைடு பண்ணவரே அருண்ராஜ் தான். அப்போ ரைடு பண்ண வந்தவர் நட்பாக பழகிறாரு. அதற்கு பிறகுதான் விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதே ஆசைப்படுறாரு. பிஜேபி ஆட்களோடு மிக நெருக்கமாக இருக்கக்கூடியவர். அவர் தான் இப்போ இந்த கட்சி ஆரம்பிக்கிறதுல லெட்டர் பேட்ல இருந்து சின்னம் வரைக்கும் எல்லாத்தையும் டிசைன் பண்ணதுல முக்கியமான ஆளு. குறிப்பாக சொல்ல ஜான் ஆரோக்கியசாமியை விஜய்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணது இவர் தான். அப்போ இவர் தான் இது வரைக்கும் டிவிகேவினுடைய பின்பலமாக இருந்து செயல்பட்டவர். இப்போ ரீசெண்டாக தமிழக வெற்றி கழகத்திலிருந்து சில பேர் திமுகவுக்கு போகிறத பார்த்தோம். இது எப்படி பார்க்குறதுனா ஒரு 5 பேர், நீங்கள் சொல்கிற மாதிரி 10 பேர் சேருவாங்க, 10 பேர் போவாங்க. ஆனால் தாவேக்காலிருந்து பிரிஞ்சாலோ தாவேக்காலிருந்து சேர்ந்தாலும் மீடியா வெளிச்சம்ங்கிறது இவ்வளோ பெருசாக இருக்கு இல்லையா? ஒரு நடிகருடைய கட்சி இல்லையா? முதல்ல ஆரம்பிச்ச கட்சி ஒரு நடிகருடைய கட்சி. இது சிம்பிளாக ஒரு சாம்பிள் சொல்கிறேன். விஜய் முதல்ல வெளியே வரப்போ ஒரு செய்தியாகவே இருக்கும். இப்போ அது பெருசாக செய்தியாக தான் உள்ள கட்சியோட நிர்வாகிகள்லாம் சொல்கிறாங்க, காசே வரதில்லைங்க, நாங்கள் கை காசு போட்டு எவ்வளோ செலவழிக்க முடியும் அப்படின்னு சொல்கிற ஆதவஜா மட்டும் செலவு பண்ணுற காசு வரதில்லை. நல்லா தெரியும், தமிழ்நாட்டில் பிங்கிற பேரில் இருக்க இந்த தொகுதியில் நின்றால் நம்மளால ஜெயிக்க முடியாது. விஜய் மட்டுமே ஜெயிக்க முடியாது. டிவிக்கே நான் சொல்லலை, விஜய்ங்கிற ஒரு நபர், தனிநபர் ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினராக கூட கூட்டணி இல்லாமல் ஆக முடியாது. அது விஜய்க்கு நல்லா தெரியும். இப்போ ரீசெண்டாக அண்ணாமலை ஒரு வீடியோ கூட பார்த்துருப்பீங்க. அவர் எழுந்து அவர் பேர் சொன்ன உடனே அங்கே விசில் பறக்குது, பயங்கரமாக எல்லாரும் இது பண்ணுறாங்க. அவர் உட்கார கூட முடியல அவர்னால. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. உலகெங்கும் வாழும் ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியன் அன்பு வணக்கம். நம்மோடு சினிமா மற்றும் அரசியல் விமர்சகர் சுபேர் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு புதுசாக ஒரு அப்டேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பொறுப்புகளில் முக்கியமான 4 பேர் இணைஞ்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட கேட்கும்போது கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு. அவங்களுடைய பின்னணி என்ன அப்படிங்கிற ஒரு பெரிய ஆர்வம் இருக்குது. அதில் குறிப்பாக முன்னாள் IRS ஆஃபீஸர் அருண்ராஜ் இணைஞ்சிருக்கதா சொன்னாங்க. யார் அவர், எதுக்காக இப்போ இணைய? அருண்ராஜ் IRS அவர் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக இருந்தவர். 2022 மாஸ்டர் படம் நடந்துருக்கப்ப ஒரு பெரிய ரைடு நடந்துச்சு தெரியுமா? விஜய் சம்பந்தப்பட்ட ஏரியாக்கள். ஓகே, அதை ரைடு பண்ணவரே அருண்ராஜ் தான். ஓகே, அப்போ ரைடு பண்ண வந்தவர் நட்பாக பழகிறாரு. அதற்கு பிறகுதான் விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதே ஆசைப்படுறாரு. விஜயினுடைய அரசியல் நிலைப்பாடே மாறுது. பாஜகவிற்கும் விஜய்க்கும் அப்போ ஒரு பெரிய ஒரு வாரே போச்சு. இவர் ஜோசப் விஜய் பேரை மறைச்சிக்கிட்டு இருக்காரு. H. ராஜா போன்றவர்கள்லாம் பேச்சுதாங்க. அதற்கு பிறகு தான் சைலண்ட் ஆனார். அதற்கு பிறகு தான் அரசியல் கட்சி ஆரம்பித்தார். இப்போ இந்த அரசியல் கட்சி ஆரம்பித்ததனுடைய அந்த பாயிண்ட் இருக்குல்ல, சென்டர் பாயிண்ட்டு, அது இந்த அருண்ராஜ் IRS. ஆரம்பத்துலேருந்து அந்த ரைடு முடித்ததுக்கு பிறகு அந்த ரைடு என்ன நடந்துச்சு, எத்தனை கைப்பற்றினாங்க, அந்த கேஸ் என்னன்றது இப்போ வரைக்கும் தெரியாது. அப்போ அது ஒரு மர்மமாகவே இருக்குது. அந்த கேஸை எப்படி டீல் பண்ணாங்க, யார் முடித்தாங்கன்னு தெரியாது. அதிலிருந்து விஜயோட மிக நெருக்கமாக இருக்கிறார். கட்சி ரிஜிஸ்டர் பண்ணுறதுலேருந்து, பேர் வாங்கினதுலேருந்து, தேர்தல் ஆணையத்தில் பதிவு பண்ணதுலேருந்து எல்லா விஷயத்திற்கும் இந்த அருண்ராஜ் தான் பின்னாடி பக்கபலமாக இருக்கு. அவரோட வேற பின்னணி என்ன சார்? அரசியல் பின்னணி என்ன? அவர் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர், பிஜேபி ஆட்களோடு மிக நெருக்கமாக இருக்கக்கூடியவர் அப்படிங்கிறது கனெக்ஷன் இருக்கு. ஆமாம், கண்டிப்பாக இருக்கும், இருக்கக்கூடிய ஆட்கள் தான். அவர் தான் இப்போ இந்த கட்சி ஆரம்பிக்கிறதுல லெட்டர் பேட்ல இருந்து சின்னம் வரைக்கும் எல்லாத்தையும் டிசைன் பண்ணதில் முக்கியமான ஆள். குறிப்பாக சொல்ல ஜான் ஆரோக்கியசாமியை விஜய்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணது இவர் தான். ஓகே, அப்போ இவர் தான் இது வரைக்கும் டிவிகேவினுடைய பின்பலமாக இருந்து செயல்பட்டவர். இப்போ ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்டேஜ் வந்திருக்கிறார். அவ்வளோதான், வேலையை ரிசைன் பண்ணி வந்திருக்காரு. அவர் வேலையில் பார்த்த இடத்துலையும் சில அவர் மேல் குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. அதனால தான் அவர் டிஸ்மிஸ் பண்ணப்பட்டார், இல்லாட்டி சஸ்பெண்ட் பண்ணப்பட்டார். ஆனால் அவர் வேலையை ரிசைன் பண்ணியிருக்காரு. அவர் வந்திருக்காரு. வேலை பார்த்த இடத்துல சில குற்றச்சாட்டுகள் அவர் மேல் வைக்கிறாங்க. இந்த பின்புலத்தில் இருந்து வந்தவர் தான் அருண்ராஜ். அவருக்கு இன்னைக்கு கட்சியில் அவருக்கு ஒரு மாநில அளவில் உள்ள ஒரு பதவியை கொடுத்துருக்குறாங்க. அவரோடு சேர்ந்து அதிமுகவை சேர்ந்த 2 பேர், டாக்டர் ஸ்ரீதரன் முன்னாள் MLA, டாக்டர் ராஜலட்சுமி மயிலாப்பூர் தொகுதியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், இவங்க 2 பேரும் சேர்ந்திருக்காங்க. ஒரு ரிட்டையர்டு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் ஒருத்தர் சேர்ந்திருக்காரு, ஒரு அட்வொகேட் ஒருத்தர் சேர்ந்திருக்காரு. அந்த அட்வொகேட் யாருன்னா அவருடைய பர்சனல் அட்வொகேட், அவர் கட்சியில் சேர்ந்திருக்கிறாரு. இவங்கெல்லாம் சேர்ந்திருக்காங்க. இதுதான் இன்னைக்கு ஒரு பெரிய அப்டேட்டாக இருக்குது. பட் இவர்கள் எல்லாமே மக்கள் செல்வாக்குள்ள நபர்களா அப்படின்னா அது பெரிய கேள்விக்குறி தான். இப்போ நீங்கள் ஸ்ரீதரன்லாம் கிட்டத்தட்ட ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி MLA-வாக இருந்தவர். ராஜலட்சுமினா கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி MLA-வாக இருந்தார்.
தனிப்பட்ட ஒரு மக்கள் செல்வாக்கு உள்ள நபர்களா அப்படின்னா அது கேள்விக்குறி தான். அது இல்லைன்னா சொல்லணும். இவர்களே தான் இப்போ இந்த கட்சியில் இணைந்திருக்கிறாங்க. இந்த பின்வளத்திலிருந்து இந்த கட்சி எப்படி நடத்திட்டு போக போகிறாங்க, இதனால் கட்சி வளர்ச்சியாக இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் வரக்கூடிய காலங்கள்லாம் தெரியும். ஓகே, ஒவ்வொரு மாதமும் ஒரு அப்டேட் மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இடையில ஒரு மாதம் ரொம்ப எந்த சத்தமே இல்லாமல் தாவேக்கா இருந்தது. இப்போ திரும்ப வந்து இந்த மாதிரி கட்சியில் சேர்ற விஷயங்கள் பெரிய செய்தியாக மாறுறது, அது ஒரு அதிகாரி வந்து சேர்றாரு அப்படின்றது, இதெல்லாம் எப்படி சார் கட்சிக்கு ஒரு அடுத்த கட்ட பணிகளுக்கு எப்படி இருக்கும்? கட்சிக்கு பயன்பெறும். அதாவது கட்சியுடைய சட்ட ரீதியான விஷயங்களுக்கு மூவ் பண்ணுறப்ப நம்ம கட்சியில் ஒருத்தர் இருக்கார்ல பார்ப்பார். ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸர், அதனால் தேர்தல் ஆணையத்துக்கு போகிறது வர்றது அந்த வேலைகளை பார்ப்பாங்க. மக்களை இவர்களால் என்ன செய்ய முடியும், கவர்ந்து இழுத்த முடியுமா, ரெண்டையும் பார்க்கணும். இதனால கட்சிக்கு பெனிஃபிட் இருக்கும். மக்களை கவர்ந்து இழுத்து ஓட்டு வாங்கிட முடியுமா? மக்கள் செல்வாக்குள்ள நபர்களா? ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாருன்னா சட்டமன்றத்தினுடைய விதியெல்லாம் சொல்லுவார். ஒரு முன்னாள் ஜட்ஜாக இருக்கிறதுனால லீகல் டீமில் இருக்கக்கூடிய அட்வைஸ்லாம் சொல்லுவார். ஒரு முன்னாள் ஐஆர்எஸ் ஆஃபீஸாக இருக்கிறதுனால டெல்லியில் உள்ள தொடர்புகளை ஜாயின் பண்ணி கொடுப்பாரு. ரைட், ஓகே, இதெல்லாம் நடக்கும். மக்கள்கிட்ட நேரடியாக போய் பேசி மக்களுடைய வாக்குகளை கவர்ந்து இழுத்து கட்சிக்கு பயன்படுமானா கட்சிக்கு நேரடியாக பயன்படும், கட்சிக்குள்ளே வேணால் பயன்படும். ஓகே, இதுதான் இவர் இன்னைக்கு சேர்ந்துருக்காங்க. ஒரு மக்கள் செல்வாக்குள்ள ஒரு பெரிய தலைவர் அவர் வந்தாருன்னா ஒரு ஊரை திரண்டு வரும் அப்படிங்கிற மாதிரியான ஆட்கள்லாம் வந்து சேர்ந்தாங்கன்னா அது இல்லை. அப்போ இதை பொறுத்த வரைக்கும் ஒரு சம்பிரதாயமான ஒரு இணைப்பு தான். சம்பிரதாயம். ஒரு புது கட்சி ஆரம்பிக்கிறப்ப 10 பேர் சேருவாங்க. கமலஹாசன் கட்சி ஆரம்பிக்கிறப்ப சேராத கூட்டமா? கமலஹாசன் ஆரம்பிக்கிறப்ப பெரும் ஆட்கள்லாம், சினிமா சம்மந்தப்பட்ட ஆட்கள், இலக்கியம் சம்மந்தப்பட்ட ஆட்கள், ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர், ரிட்டையர்டு ஐஜி, ஜட்ஜஸ்ன்னு ஒரு பெரும் கூட்டமே இருந்துச்சு. அது அப்படியே காக்கா ஒரு இதில் பத்தனே பறக்கும் பாருங்க, அந்த மாதிரி பறந்துட்டாங்க எல்லாரும் ஒரு எலெக்ஷன் முடிஞ்சோடனே. அப்போ இந்த ஒரு தேர்தல் நேரம் வரப்போது ஒரு புதிய கட்சி அப்படிங்கும்போது சில ஆட்கள் வரதான் செய்வாங்க. அது எந்த அளவுக்கு பயன்படும் அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் பேர் வந்து ரொம்ப அடிபட்டுட்டே இருந்துச்சு. ஒரு அரசு அதிகாரி வந்து, முன்னாள் அரசு அதிகாரி வந்து கட்சியில் இணைய போறாருன்ற செய்தியை ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருந்தாங்க. நம்ம எதிர்பார்த்தது சகாயம் ஐஏஎஸ் தான். பட் இப்போ இவர் வந்திருக்காரு. பட் அவர் வந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? ஆக்சுவலி வருவாரா? இல்லை, அவர் வரமாட்டார்னு நினைக்கிறேன். வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் ஒரு அமைப்பு வச்சிருக்கிறாரு, அதில் நிறையா சோசியல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, அதில் வந்திருக்க மாட்டார். பட் இவர் தான் ஆரம்பம்னு சொல்லிட்டு ஐஏஎஸ் கிடையாது, ஐஆர்எஸ். ஓகே, ஐஆர்எஸ் இவரை தான் நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை, இந்த விஜய் அரசியலை பொறுத்த வரைக்குமே ஒரு கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 மாதம் ஆக போகுது, ஒரு 3 மாதம் ஆக போகுது. ஒன்று ஆக்டிவ் வேலை இப்போ தான் படம் முடிச்சுட்டார். படத்தை முடிச்சு மொத்தமாக முழு நேர அரசியல்வாதியாக வந்துட்டார். படத்தை முடிச்சுட்டு அதிமுக கூட அவரால் பெருசாக கூட்டணி ஃபார்ம் பண்ண முடியல. அப்படிங்கும்போது இவருடைய செல்வாக்கு என்னங்கிறது ஒன்றும் அஃபீஷியலாக ஒன்றும் நமக்கு தெரியாது. நியூமரிக்காக ஒன்றும் நம்ம வந்து அதை வந்து கால்குலேட் பண்ணலாம் சொல்ல முடியாது. அப்படிங்கும்போது ஒரு வரக்கூடிய கருத்து கணிப்புகள், வரக்கூடிய செய்திகளை வைத்து இவரால் ஒரு 5-6% மேலே தாண்டாது அப்படின்னு நினைக்கிறார். இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு தான் இடையில ஒரு பெரிய தொய்வு பார்த்தீங்கன்னா கூட்டணி சரி அமையலை அப்படிங்கிறது. விஜய் பண்ண பெரிய தப்பு என்னன்னா, ஒரு பெரிய கட்சியை வந்து நான் ஆட்சி அமைக்க அப்புறம் கூட்டணிக்கு வாங்கணும்னு கூப்பிட்டது தான். அதிமுக கூப்பிட்டாரு, விசிகா கூப்பிட்டாரு. பெரிய கட்சி இவர் கூப்பிட்டது நோக்கமே வந்து நீங்கள் உங்களை நம்பி எப்படி வருவாங்க? நேற்று கட்சி ஆரம்பிச்சு ஒன்றும் என்ன ஒரு தேர்தலை கூட சந்திக்காத நீங்கள் தமிழ்நாட்டின் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சியை, பலமுறை ஆண்ட கட்சியை நாங்கள் ஆட்சி அமைக்க போகிறோம் கூட்டணிக்கு வாங்க நீங்கள் கூப்பிட்டது தப்பு. அப்போ அரசியல் அதுலேயே அவர் வரும், முதல்ல அன்ஃபிட் ஆயிடுறாரு. அரசியலை எப்படி பயன்படுத்தணும்னு அவருக்கு தெரியல. நம்ம சேர்ந்து ஒன்று கேட்டிருந்தா அது வேற மாதிரி அர்த்தமாக இருக்கும். நான் ஆட்சி அமைக்க போகிறேன், கூட வாங்க கூட்டணிக்கு பங்கு தரேன்னா யார் மாதிரி இருக்கும்? அப்போ இவருக்கு அந்த பேசிக் அரசியல் அனுபவமே இல்லை. இதுக்கு 2 பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வேற கூட வச்சிருக்காரு. அவர்களும் இவருக்கு சரியாக கைட் பண்ணலன்னு நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக தமிழக வெற்றி கழகத்திலிருந்து சில பேர் திமுகவுக்கு போகிறத பார்த்தோம். ஒருத்தர்லாம் காரில் ஃபார்ச்சுனர் கார்னு நினைக்கிறேன், அந்த கொடியை மாற்றுறாரு, அவ்வளோ சந்தோஷமாக மாற்றி டிஎம்கே கொடியை வைக்கிறாரு. இது செய்திகளாக வருது. இது எப்படி பார்க்குறதுனா வந்து ஒரு 5 பேர் நீங்கள் சொல்கிற மாதிரி 10 பேர் சேருவாங்க, 10 பேர் போவாங்க. ஆனால் தாவேக்காலேருந்து பிரிஞ்சாலோ தாவேக்காலேருந்து சேர்ந்தாலோ மீடியா வெளிச்சம்ங்கிறது இவ்வளோ பெருசாக இருக்கு இல்லையா? என்ன காரணம் அது? ஒரு நடிகருடைய கட்சி இல்லையா? முதல்ல ஆரம்பிச்ச கட்சி ஒரு நடிகருடைய கட்சி. இதுக்கு சிம்பிளாக ஒரு சாம்பிள் சொல்கிறேன். விஜய் முதல்ல வெளியே வரப்போ ஒரு செய்தியாகவே இருக்கும். இப்போ அது பெருசாக செய்தியாகுதா? பெருசாக கூட்டம் சரி இப்போ கூட்டம் இருக்கா? போக போக பார்த்தீங்கன்னா 10-11 ஒரு கட்சி, அவ்வளோதான். எத்தனையோ தமிழ்நாட்டில் கட்சி இருக்குது, அந்த கட்சியோட இது ஒரு கட்சி. இப்படி தான் நடக்கும். அப்போ நீங்கள் ஒரு தேர்தல் நேரத்தில் ஒரு கட்சியில் 10 பேர் சேருவாங்க, 10 பேர் வெளியில் போவாங்க. இந்த கட்சியில் அந்த கட்சிக்கு போவாங்க, அந்த கட்சியில் இந்த கட்சிக்கு வருவாங்க. இதெல்லாம் நார்மல். பட் இதெல்லாம் பயன்படுமா? இவர்களால் எந்த பயன்? இவர் மக்கள் சக்தி உள்ளவர்களா, மக்கள் செல்வாக்கு உள்ளவர்களா, இந்த கட்சிக்கு ஏதாவது பயன்படுமா அப்படிங்கிறதெல்லாம் வரக்கூடிய காலங்கள் தான் தெரியும். ஓகே, இல்லை இந்த பொறுப்பு ஒன்றும் ஆரம்பிக்கல, பெருசாக மாவட்ட செயலாளர் நியமனம் அதை தாண்டி வந்து ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்காங்க, ஒரு நேமோடு இருக்காங்க, அவங்க இந்த கட்சி விட்டு வெளியே போகிறாங்கன்னா ஒரு பெரிய செய்தியாக மாறலாம். ஆனால் இன்றைக்கி அந்த இடத்துக்குள்ளேயே தாவேக்கா போல, ஆனால் அதுக்குள்ளேயே உள்ளேருந்து வெளியே வர்றதை எப்படி பார்க்குறீங்க? அங்கே ஒன்றும் கட்டமைப்பு சரியா இல்லை. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 லேயர் இருக்குது. ஆதவர்ச்சினா ஒரு லேயர், புஷி ஆனந்த் ஒரு லேயர்,
ஜான் ஆரோக்கியசாமி லேயர், இப்போ புதுசாக இந்த கட்டமைப்பத்தில் உள்ளே வந்திருக்கிறாங்க. இவங்க ஒரு கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இப்போ யாரை இவங்க வந்து யாருடைய டைரக்ஷனை ஃபாலோ பண்ணணும், அது ஒரு சிக்கல் தடுமாற்றம் இருக்குல்ல. அதை வச்சுன்னா நான் வந்து இப்போ வந்து அவர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கட்சிக்கு செலவு பண்ணுறாரு. அப்படிங்கும்போது நான் செலவு பண்ணுறேன், எனக்கு கீழே தான் வரணும் அப்படிங்கிறது அவர் பண்ணுவார். யார்கிட்ட ரிப்போர்ட் கொடுக்குறது, யாருடைய டைரக்ஷனில் போகிறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு இடைஞ்சல். ரெண்டாவது பெரிய குற்றச்சாட்டுன்னா பணமே கொடுக்குறது இல்லை கட்சிக்கு. அந்த ஒருத்தர் நீங்கள் சொன்னீங்களே கொடியை கழிட்டு போனார்னு, நான் கட்சியில் சேர்ந்து 6 மாதம் ஆச்சு, என்னோட காசு பூரா நான் தான் செலவழிச்சிட்டு இருக்கேன், கட்சி நிகழ்ச்சி கூட அவங்க பணம் தரதில்லை அப்படின்னா கொடியை கழட்டுறாரு. அவர் சொல்லிட்டு போன குற்றச்சாட்டு. உடனே இந்த வைஷ்ணவின் ஒரு பொண்ணு வெளியே போன குற்றச்சாட்டு, அது ஏறக்குறைய அது ஒரு பிஜேபி தான், பிஜேபி மாதிரி தான், பிஜேபி ஒன்றும் டீம் மாதிரி தான், பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கல இல்லை அப்படின்னா அவங்க வெளியில் போகிறாங்க. அது உள்ள கட்சி நிர்வாகிகள்லாம் சொல்கிறாங்க காசே வரதில்லைங்களா, நான் கை காசு போட்டு எவ்வளோ செலவழிக்க முடியும் அப்படின்னு சொல்கிற ஆதவஜியா மட்டும் செலவு பண்ணுற காசு வரதில்லைன்னு. அப்போ நீங்கள் காசும் வர்றதில்லை, களத்துக்கும் வர்றதில்லை, பிரச்சனைகளையும் பேசுறது இல்லைன்னா இப்போ எதுக்கு கட்சி ஆரம்பிச்சிங்க? அந்த கட்சி ஆரம்பிச்சதுடைய நோக்கமே நம்ம பல இடங்கள் நானும் சொல்லிட்டே இருக்கேன். விஜய் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பாக தலித் இளைஞர்கள், இஸ்லாமிய இளைஞர்களை குறிவைத்து அதில் வரக்கூடிய முதல் தலைமுறை வாக்காளர்களை வாங்கணும், அந்த ஓட்டை வாங்கணும். அதான் அவருடைய பிளான், அவருக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா அதுதான். இப்போ நீங்கள் வந்து பெரியார் ஃபோட்டோ வச்சுருப்பாரு, அம்பேத்கருடைய படம் வச்சுருப்பாரு, பக்கத்தில் புர்கா போட்டு ஒரு பொண்ணு பாடிப்பார். இவருடைய டார்கெட் பூரா அங்கே தான் இருக்கும். அதை தாண்டி போகணும். இவருடைய கிறிஸ்தவனை அடையாளப்படுத்திக்கிறாரு. அப்போ இந்த ஓட்டுக்கெல்லாம் யாருக்கு போகிற ஓட்டு, யாருக்கு எதிரான ஓட்டு முதல்ல பார்க்கணும். பிஜேபிக்கு எதிரான பிஜேபிக்கு எதிரான ஓட்டு யாருக்கு போகும்? இங்கே வலுவா இருக்க கட்சி திமுக தான் போகும். அப்போ இடையில இவரை வச்சு பிரிக்கிறாங்க. இதுதான் மேட்டர். அப்போ விஜய் கொடுக்கப்பட்ட அஜெண்டாங்கிறது அந்த சிறுபான்மை வாக்கு, இஸ்லாமிய வாக்கு, கிறிஸ்தவர் வாக்குகளை நீங்கள் வாங்கி சிதறடிச்சு விட்டுங்க, அவ்வளோதான். அதனால் விஜய்க்கு நல்லா தெரியும், விஜய்க்கு 100% தெரியும் நம்மளால் ஜெயிக்க முடியாது. நல்லா தெரியும். தமிழ்நாட்டில் விங்கிற பேரில் இருக்க எந்த தொகுதியில் நின்றாலும் நம்மளால் ஜெயிக்க முடியாது. விஜய் மட்டுமே ஜெயிக்க முடியாது. டிவிக்கே நான் சொல்லலை, விஜய்ங்கிற ஒரு நபர், தனிநபர் ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினராக கூட கூட்டணி இல்லாமல் ஆக முடியாது. அது விஜய்க்கு நல்லா தெரியும். இப்போ விஜய் கொடுக்கப்பட்ட வேலையை வந்து தனியாக நீங்கள் நின்று இந்த வாக்குகளை வாங்கி செதற விடுங்கிறதா விஜய் கொடுக்கப்பட்ட அஜெண்டா. அப்போ அதை நோக்கி தான் போறாரு. அதனால கருத்து கணிப்புகள்லாம் மேக்ஸிமம் விஜய்க்கு ஃபேவரா தானே இருக்கு. என்ன பேர் ஆட்சி அமைச்சர் யாரும் சொல்றாங்களா? ஆட்சி அமைக்க சொல்றது இல்லை, பட் ஆனால் வாக்கு சதவீதத்தை பார்க்கும்போது ஒரு கணிசமான வாக்குகள் வாங்குவாருன்ற செய்தியை சொல்லிட்டே இருக்காங்க. கருத்து கணிப்புகளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எல்லாமே பெய்டு தான். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நீங்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்குன்னா நீங்கள் ஒரு டீமில் கொடுத்து நீங்கள் நிறைய கம்பெனி இருக்குது, கருத்து கணிப்பு எடுத்து கொடுக்கறதுக்காக நிறைய கம்பெனி இருக்குது. அதில் நீங்கள் பணம் எடுத்து கொடுத்தீங்கன்னா அவங்க பணத்தை கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு கருத்து கணிப்பு எடுத்து கொடுப்பாங்க. அப்போ அதை அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. கருத்து கணிப்பு என்ன நடந்துச்சு, 400 இடத்துல பிஜேபி ஜெயிச்சு மத்தியில் ஆட்சி அமைக்கின்றாங்க. இத்தனைக்கு அவ்வளோ பவரில் இருக்கிறவங்க, அவங்க பவரில் இருக்கிறவங்க ஆட்சி அதிகாரம் கையில் இருக்குது, ஊடகம் கையில் இருக்குது, பணம் இருக்குது, எல்லாம் இருக்குது. அவங்க எடுத்த கருத்து கணிப்பு என்ன பண்ணாங்க, 400 இடம்னாங்க. என்ன நடந்துச்சு, ஜஸ்ட் மிஸ்ஸில் அவங்க பாஸ் ஆகி உட்காந்துருக்காங்க. அப்போ கருத்து கணிப்புகள் எல்லாம் வந்து பெய்டு தான், பெரும்பாலும் பெய்டு தான். தன்னை பூஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக, கூட்டணி கட்சியோட பேரம் பேசுவதற்காக இந்த கருத்து கணிப்பில் எடுப்பாங்க. இப்போ இந்த எனக்கு ஒரு 12% இருக்குன்னா இது எங்களோட வாங்க, 20% நாங்கள் உங்களுக்கு தர்றோம் அப்படின்னு கூட்டணி கட்சியோட பேரம் பேசுவதற்காக பணம் கொடுத்து எடுக்கப்படுறது தான் பெரும்பாலான கருத்து கணிப்புகள். அது மாதிரி எடுத்து போட்டு எனக்கு 18% இருக்குது, 20%, 18% இருந்துச்சுன்னா ஈரோடு இடைத்தேர்தலில் வச்சு நின்று நீங்கள் ப்ரூஃப் பண்ணியிருக்கணும். நீங்கள் அந்த இடத்துல உங்கள் சோலவா ஃபைட் பண்ணி நீங்கள் நேரடியாக உங்களுடைய அரசியல் எதிரின்னு திமுக சொல்கிறீங்க. திமுக நீங்கள் மட்டும் தான் காலத்தில் நின்றுப்பீங்க. நாம் தமிழர், திமுக 3 பேர் தான். அப்போ நின்று உங்களுடைய பலத்தை காமிச்சிருக்கணும் தானே. அப்போ ஒன்றும் வந்து களத்துக்கே போகலை, ஒன்றும் பிரச்சனையிலே பேசாமல் இருக்கிறப்ப இந்த கருத்து கணிப்பில் வர்ற நம்பர்ஸ்லாம் வந்து அது வந்து பெய்டு தான். அது ஓகே. இப்போ விஜயோட படப்பிடிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் முழு நேரம் அரசியல்வாதின்னு இப்போ நீங்கள் சொன்னீங்க. ஆனால் வந்து முடிஞ்சு ஒரு 4-5 நாள் ஆகிருக்கும் இல்லையா? பட் இப்போ வரைக்குமே வந்துட்டு ஒரு அறிவிப்போ, ஒரு போராட்டம், சம்திங் ஒரு அரசியல் ரீதியாக ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னும் போது இன்னும் பண்ணலை. எதுவும் பிளான் வச்சிருக்காரா? இல்லை ஜூலை ஜூனில்? இல்லை, மதுரையில் இந்த மாதம் வந்து இந்த பூத் கமிட்டி மாநாடு கோயம்புத்தூரில் போட்டாங்க இல்லையா? அது மாதிரி மதுரையில் பூத் கமிட்டி மாநாடு போட போகிறாங்க. அப்பப்போ ஒரு சில வேலைகள் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு அரசியல் கட்சி ஒன்று 10 மாதம் இருக்குது. எல்லா கட்சிகளும் நீங்கள் பாஜக எடுத்துங்க, பாஜக மேலே 1000 விமர்சனம் இருக்கணும். இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் இருக்கார், பல மாநிலங்களுக்கு அவர் தான் பொறுப்பாளராக இருக்கார். 10 மாதத்துக்கு பிறகு தேர்தல் வரும்போது தமிழ்நாட்டில். ஆனால் தமிழ்நாட்டில் அவர்கள் பெருசாக கால் பிடிக்க முடியாது, அவங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் முயற்சி பண்ணுறாங்க. மீனாட்சி அம்மனுக்கு வந்துட்டு போகிறார், மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வராரு. 10,000 பேர் சந்திச்சிருக்காரு ஒரே நாள் 10,000 பேர் சந்திச்சிருக்காரு. பொதுக்கூட்டத்தில் பேசுறாரு. தமிழ்நாடு உங்களுக்கு வீக்குன்னு தெரியும். தமிழ்நாட்டில் 2026 தேர்தலில் வர முடியாதுன்னு தெரியும். ஆனால் முயற்சி பண்ணுறாங்கல்ல. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்தியாவினுடைய பவரில் இருக்கார், உள்துறை அமைச்சர் இருக்கார். அவர் இது எப்படியா தமிழ்நாட்டுக்குள்ளே கால் போச்சுன்னு பாஜக மிகப்பெரிய வேலை செய்யுது. ஆனால் நீங்கள் தமிழ்நாட்டிலேயே பனையூரில் படுத்துக்கிட்டு பக்கத்தெருவுக்கே போக மாட்டேங்கிறீங்க. இதுதான் அரசியல் களம். பாஜக எடுத்துங்க, நீங்கள் அவங்க பாஜகவுடைய திட்டம்லாம் 2026 கிடையாது, 2031 பாஜக ஆட்சி அமைக்கணும். 2021 ஒரு கணிசமான வாக்கு வாங்கணும், கணிசமான எம்எல்ஏ சீட்ஸை பிடிக்கணும். அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா வீக்காக இருக்குன்னு தெரிஞ்சே
இங்கே வர்றாங்க, வந்து 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 சரி பண்ணுற வேலையை பார்க்குறாங்க. நிர்வாகிகளை சந்திக்கிறாங்க, கூட்டணி கட்சி சந்திக்கிறாங்க, கூட்டணி கட்சிக்குள் பிரச்சனை அதை போய் பேசுகிறாங்க, ஏகப்பட்ட வேலையில் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு அவ்வளோ பெரிய பதவியில், அரசு பதவியில் இருக்கக்கூடியவரே வந்துட்டு போகிறாரு. நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு சின்ன தமிழ்நாடுங்கிற 234 தொகுதி, இங்கே லோக்கல் நடக்கக்கூடிய பிரச்சனை நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க, வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறீங்க. அப்படிங்கும்போது நீங்கள் எப்படி அரசியலுக்கு ஃபிட் ஆவீங்க? இப்போ ரீசெண்டாக அண்ணாமலை அவர்கள் வீடியோ கூட பார்த்துருப்பீங்க. அவர் எழுந்து அவர் பேர் சொன்ன உடனே அங்கே விசில் பறக்குது, பயங்கரமாக எல்லாரும் இது பண்ணுறாங்க. அவர் உட்கார கூட முடியல அவரால். உட்காருங்க அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலி பொறுப்பில் இருக்கும்போது கூட இந்த அளவுக்கு அவருக்கு இது இருந்துச்சான்னு தெரியல. அந்த பொறுப்பை தாண்டி வெளியே வந்ததுக்கு அப்புறமா இன்னைக்கு இவ்வளோ பெரிய இது எல்லாரும் மிரண்டு போயிட்டாங்க. தமிழ் விஷயம்லாம் பார்க்குறாங்க, என்னடா இப்படி. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் கட்சியில் இருக்க போய் தன்னை வளர்த்துக்கிட்டார், தனக்கான ஒரு டீம் வச்சு ப்ரொமோஷன், தனக்கான வேண்டப்பட்ட ஆட்களுக்கு ஒரு பொறுப்புகள்லாம், எதிர்கட்சிக்கான வேலைகள்லாம் நிறைய பார்த்துருக்காரு. எதிர்கட்சியாக பார்த்தா எங்க வளர்ச்சி இல்லையே, ஜெயிக்கலையே, அண்ணாமலையே ஒரு ஜெயிக்கலையே. ஒரு சட்டமன்ற தேர்தல் சந்திச்சிருக்காரு, நாடாளுமன்ற தேர்தல். டார்கெட்டுக்கு பாஜக வளர்த்ததே பெரிய விஷயம் தானே சார்? இல்லை வளரல, பாஜக வந்து நீங்கள் வளர்ந்துருக்குன்னு எல்லாரும் சொல்லிட்டு பெருசான பெரிய வளர்ச்சியெல்லாம் இல்லை. கிட்ட 18% இருக்கு, 11% இருக்கு, கிராஸா வந்து நாங்கள் 11% வாங்கிட்டோம் அப்படின்றாங்க. ஆனால் உயிர்ப்போட இருக்குன்னு காட்டிகிட்டே இருந்தார். கட்சி வளர்ப்பதற்கான எல்லா வேலையும் முயற்சியில் எடுத்துட்டு இருந்தார். அவர் வளர்த்துட்டார். அவர் தனக்கான ஒரு பெரிய டீம் வச்சுட்டார், ஐடி விங் வச்சிருக்காரு, ஒரு பெரிய குரூப் வச்சிருந்தாரு. அந்த குரூப்ல தான் அன்னைக்கு மேடையில் பேசினாங்க. தன்னை வந்து ஒரு தலைவராக, லீடராக உருவாக்கிட்டு இருக்காரு. அதில் வந்து அந்த கூட்டம் தான் நீங்கள் பார்த்துருந்த அந்த விஷயம். ஓகே, இப்போ இந்த அதிமுக பாஜக கூட்டணி அதுதான் இப்போ தாவேக்காக இருக்கக்கூடிய ஒரு வழி அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. நீங்கள் சொன்ன தனிச்சு நின்னா இத்தனை சதவீத வாக்கு தான் வாங்க முடியும் அப்படின்ட்டு. ஒருவேளை அதிமுக வெளியே வந்து இவங்க கூட சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தால் அதிமுக தாவேக்கா கூட்டணியோட ஒரு இது கொடுக்கலாம், டஃப் கொடுக்கலாம். அப்படி வாய்ப்பே இல்லைன்னா கூட விஜய் போய் பாஜக கூட போய் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதாவது அதிமுக பாஜக விஜய் இது எப்படின்னா வந்துட்டு கொள்கையை விட்டுட்டு இந்த எலெக்ஷன்ல கண்டிப்பா திமுக வீழ்த்தியே ஆகணுன்றதுக்காக ஒரு முடிவு எடுப்பாரா? அதுக்கான கடைசி ஆப்ஷன் தான். கடைசி ஆப்ஷன் அதுதான். திமுகவை வீழ்த்தணும், ஊழல் கட்சியை வீழ்த்தணும், குடும்ப ஆட்சியை வீழ்த்தணும். அதுக்காக நாங்கள் பாஜகவோட கூட்டணி இல்லை, தேசிய ஜனநாயக கூட்டணியோட. அதுதான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணி சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற. ஏன்னா பாஜகவோட ஆள் தானே அவர். பாஜகவை எதிர்த்தா ஏங்க ஒரு சிம்பிள் மேட்ரு, ஓய்பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் எத்தனையோ அரசியல் கட்சி தலைவர் இருக்கார், இவர் களத்துக்கே போகல. இவருக்கு தமிழ்நாட்டில் எந்த அச்சுறுத்தலும் கிடையாது. அப்படி இருக்கிற ஒரு காலையில் 3 பேர், சாயங்காலம் 3 பேர் போல ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் போட்டு ஒரு உயர்ரத பாதுகாப்பு மத்திய அரசு கொடுத்துருக்குன்னா எது கொடுக்க போகிறாங்க? எல்லாரும் கொடுப்பாங்களா? தமிழ்நாட்டில் எத்தனை அரசியல் கட்சி இருக்காங்க தமிழ்நாட்டில்? இப்போ இவருக்கு மட்டும் ஏன் கொடுக்குறாங்க? அப்போ இவர் பாஜகவுடைய ஆள் தான். இப்போ நீங்கள் சேர்ந்துக்கூடிய அருண்ராஜ் யார்? பாஜகவுடைய ஆள் தான். அவர் பின்புலம் என்ன? பாஜகவுடைய ஆள் தான். எங்கே ரைட் நடந்தவர், அவரே ரைட் நடந்து வந்தவர் நீ கட்சியோட இதாக இருக்காரு. இப்போ இவங்களுக்கு என்ன கனெக்ஷன்? ரைடு தான் இவர். அந்த ரைடு சமயத்தில் இவருக்கு ஏதோ ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டு இவர் தன் வழிக்கு கொண்டு வந்திருக்காங்க, அவ்வளோதான். பாஜகவுடைய பி டீம் தான் இவர். அவங்க நினைச்சாங்கன்னா உள்ளே கொண்டு வந்துட போகிறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி எதிர்ப்பதற்கு வலுவான கூட்டணி வேணும். அதிமுக பாஜக பாமக மட்டும் பத்தாது, இன்னும் சில கட்சிகள் உள்ளே கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இப்போ விஜய் கடைசி ஆப்ஷனாக, கடைசி கார்டாக விஜய் வச்சிருக்காங்க. ஓகே, ஆனால் அது ஸ்டீரியோ டைப்பாக இல்லையா சார்? இப்போ திமுகவை யார் எதிர்த்து வந்தாலும், இப்போ ரஜினி கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லும் போது ஒரு பாஜகலேருந்து ஆரம்பிக்க சொல்கிறாங்க. கமலஹாசன் போது பாஜக பி டீம்ன்றாங்க. ஆட்டோமேட்டிக்காக இப்போ அதிமுக சொன்னால் கூட இப்போ அதிமுக பாஜக கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. திமுக மேலே தப்பாக ஒரு விஷயம் சொல்லிட்டா கூட இல்லை இவங்க பாஜகக்காரங்க அப்படி தான் பேசுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டீரியோ டைப் மாதிரியே பண்ணுற மாதிரி இல்லையா? அது ஸ்டீரியோ டைப்ல தான் யதார்த்தம். இன்னைக்கு இந்தியா முழுவதும் யார் கண்ட்ரோல் வச்சுருக்காங்க? எல்லா மாநிலத்தையும் அவங்களை கைப்பற்றிட்டாங்க. எல்லா மாநிலத்தினுடைய கண்ட்ரோலும் அவங்க கண்ட்ரோலில் இருக்குது. அப்போ தமிழ்நாடு தான் அவங்க பெரிய சேலஞ்சாக இருக்குது. தமிழ்நாட்டில் நேரடியாக அவங்க வர முடியாது, நேரடியாக கடத்துக்கு இறங்க முடியாது, நேரடியாக பிரச்சாரம் பண்ண முடியாது, நேரடியாக கொள்கை சொல்ல முடியாது. அப்போ வேறு முகங்களில் தானே வருவாங்க. இல்லை, இப்போ அடிச்சும் உடைக்க மாட்டுறாங்களே. இப்போ ஒரு முதல்வர் மேலே குற்றச்சாட்டு வச்சு ஆட்சியை கலைக்கிற முடியும் அப்படின்றதே நிரூபிச்சிருக்காங்க பாஜக. ஆனால் அதை தமிழ்நாட்டில் பண்ண முடியாது. ஏன்னா முந்தி கலைஞர் ஆட்சி காலம் 2 முறை ஆட்சி கலைக்கப்பட்டிருக்கு. முழுவதுமாக முடிவதற்கு முன்னாடி ஆட்சி கலைக்கப்பட்டிருக்கு. அதற்கு பிறகு கர்நாடகாவில் பொம்மை வழக்குன்னு ஒன்று வருது. பொம்மை வழக்கு வந்தோடனே இந்த மாதிரி ஆட்சியை கலைக்க முடியாது உச்சநீதிமன்றம் போது சில தீர்ப்புகள் கொடுக்குது. இந்த பொம்மை வழக்கு வந்த பிறகு தான் மத்திய அரசு ஜனாதிபதியினுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஆட்சியை கலைக்க முடியாதுங்கிற சில ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் வந்துச்சு. அப்படி செஞ்சு திருப்பி எலெக்ஷன் வந்துச்சுன்னா அவங்க தான் ஜெயிப்பாங்க. அது ஒரு இருக்கு இல்லையா? அப்படிங்கும் அந்த மாதிரி நேரடியாக அவங்க தாக்குதல் பண்ண மாட்டாங்க. இப்போ இங்கே எதை எடுத்தாலும் தமிழ்நாட்டில் பிஜேபி தான் காரணம்னா, இன்றைக்கி எந்தெந்த கட்சி எடுத்துங்க, திமுக, அதிமுக, பாமக, எல்லா கட்சியும் இருக்குது. திமுக கூட்டணி இருக்கிறவங்க மட்டும் பாஜக எதிரானவங்க. மீதி எல்லாமே யார் எந்த பக்கம் இருக்கிறாங்க? அதிமுக, பாமக உள்ள பிரச்சனையில் போயிட்டுருக்கு, தேமுதிக பிரச்சனை போயிட்டுருக்கு, அதிமுக அவங்க கண்ட்ரோல் தான் இருக்குது. எல்லா கட்சியும் இருக்குது. அப்போ திமுக எதிர்ப்பவர்கள் யார்? திமுக எதிர்ப்பவங்க இவங்களுடைய ஆள் தான். இதெல்லாம் சிம்பிள் மேட்டர் தானே. இதில் நமக்கு பெருசாக யோசிக்க விஜய் 2 பேரும் எதிர்க்கிறாருன்ற அந்த பிம்பம் வராதுன்றீங்களா? விஜய் 2 பேரும் எந்த ரேஷியோவில் எதிர்க்கிறாரு?
எத்தனை ஆர்ப்பாட்டம் போராட்டம் வந்து மத்திய அரசை நோக்கி பண்ணியிருக்கிறாரு, எத்தனை போராட்டத்துக்காக வழக்கு வாங்கியிருக்காரு, எத்தனை போராட்டத்துக்காக சிறைக்கு போயிருக்கிறாரு. அறிக்கைகள் கொடுக்குறாருல, அறிக்கையை வச்சு நாக்க வலிக்க முடியும்? அறிக்கை எல்லாம் தான் கொடுக்கலாம். நான் கூட எனக்கு வணக்கம் வழியாக நம்ம போஸ்ட் போடலாம். அதாவது சின்ன பிரயோஜனம். நீங்கள் ஒரு நடிகராக இருக்கிறீங்க, ஒரு உச்சபட்ச நடிகராக இருக்கீங்க, நீங்கள் களத்துக்கு வந்தீங்கன்னா உங்கள் மீடியா வெளிச்சம் கிடைக்கும். ஒன்றிய செய்யக்கூடிய தவறுகளை நீங்கள் நோட்டில் இருந்து பேசுங்க. ஒட்டு மொத்தம் இந்தியா முழுவதும் ஃப்ளாஷ் ஆகுமா இல்லையா? விஜயகாந்த் பண்ண அளவு கூட ஒரு பண்ணலன்னு. விஜயகாந்த் பண்ணதில் 1% கூட கிடையாது விஜயினுடைய அரசியல். விஜயகாந்த் 2 பேர் கட்சிக்கு மாற்றினாரு. இல்லை, எம்ஜிஆர் விஜயகாந்த் அடுத்து விஜய் தானே சொல்றாங்க, அதான் கேட்குறேன். இதுதான் அடிப்படை அரசியல் அறிவு இல்லாத ஒரு முட்டாள்தனம். நான் எம்ஜிஆரையும் விஜயகாந்தையும் விஜயோட ஒப்பிடுறதே. இவர் வந்து பவர் ஸ்டாருங்க, அவங்க சூப்பர் ஸ்டாரு. விஜய் வந்து பவர் ஸ்டார் தான். டிஎம்கே விஸ் டிவிகேங்கிறாரு. இதில் ஏதாவது லாஜிக் இருக்கா? 4 முறை 5 முறை ஆட்சி பண்ண ஒரு கட்சி, இன்னைக்கு ஆட்சி இருக்கிற கட்சி, தமிழ்நாட்டில் கட்டமைப்பு வலுவாக வச்சிருக்க கட்சி, நீ ஒரு தேர்தல் கூட சந்திக்கல, உங்களுக்கு ஒன்றும் பெர்சன்டேஜ் என்னன்னே தெரியல. நீங்கள் தான் போட்டிங்கன்னா திடீர்னு ஒரு படம் எடுத்தார், ரத்திகான ஒரு படம் எடுத்தார். இல்லை, அதுக்கான வேலைகளை பார்க்குறாரு. அதான் சொல்கிறேன், ரத்திகான ஒரு படம் எடுத்தார், பவர் ஸ்டார் சீனிவாசன். அவர்கிட்ட கேட்டாங்க படம் எடுத்தோன்னே, உங்கள் சினிமாவுக்கு வந்துட்டீங்க, உங்களுக்கு யார் எதிரி அப்படின்னு. எனக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் எதிரி. அது மாதிரி தான் பேசிட்டு இருக்காப்ல விஜய். உங்கள் செயல்பாடே இல்லையே. செயல்பாடு வேகமாக இருந்து மக்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுச்சி வந்து கூட்டம் கூட்டமாக இளைஞர்கள் போய் சேர்றாங்க விஜயினுடைய பேச்சை கேட்டு அப்படின்னா கூட அது சொல்கிறதுக்கு ஒரு நியாயம் இருக்குது, லாஜிக் இருக்குது. வீட்டை விட்டே வெளியே வரதில்ல, அறிக்கையை மட்டும் கொடுத்துட்டு படுத்துக்கிறது. அப்படிங்கும்போது எனக்கு எதிரி திமுக தான். அப்படிங்கிறது அதை ஒரு சட்டையாக எடுத்துக்கிறாங்களா, ஒரு விஷயமா எடுத்துக்கிறாங்களா விஜயோட ஆக்டிவிட்டீஸ்? ஏதாவது எப்படி எடுத்துக்கிறாங்க? இது ஒரு பெரிய விஷயமே இல்லையே. ஏன்னா இப்போ வேல்முருகன் அவர்கள் பேசின விஷயத்தை கூட என்ன சொல்றாங்கன்னா, அவர் வந்து பேசினது அவருடைய தனிப்பட்ட முறையில் அவர் பேசினதை தாண்டி வந்து திமுகவோட ப்ரெஷர் தான் அப்படின்னு. ஏன் எப்பவுமே வேல்முருகனை பொறுத்த வரைக்கும் பொதுப்படையா இருப்பாரு, திமுக கூட்டணி இருந்தாலும் திமுக எதிர்த்து பேசுவார்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் எப்படி பேசுறாங்க? சட்டமன்றத்தில் வெளியில் வந்து பேசுறாரு, என்ன சபாநாயகர் பேச விட மாட்டேங்கிறாரு அப்படின்னு காரசாரம். வேல்முருகனை பொறுத்த வரைக்கும் மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு நபர். களத்தில் ரொம்ப நாளாக இருக்கிறார். ஆனால் இவ்வளவு நாள் பேசாம இப்போ பேச வேண்டிய அவசியம் என்ன? விஜயை பற்றி இப்போ அவருடைய போக்கு தெரிஞ்சிருக்கும், பேசுறாரு. பிஜேபியினுடைய கைப்பாவையா இருக்கிறாரு, பிஜேபிக்கு அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அப்படிங்கிற கருத்துக்கள் தப்பு தானே. கருத்துக்கள் அவர் என்ன பேசினாரு, என்ன ஒரு ரீசன்ல எடுத்துக்கிட்டப்பட்டதுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஒரு வார்த்தையை ஒரு இடத்துல எப்படி நம்ம பயன்படுத்துறோம்னு இருக்கும், அதை எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். அதை விட வந்து கேவலமான பேசுகிற ஆட்கள்லாம் இங்கே பேசிக்கிட்டு தானே இருக்காங்க. அந்த மாதிரியா பேசியிருக்காரு. அதை விட கேவலமான படத்தில் அடிச்சவர் தானே வரலாம். பெண்களை உயர்த்திய படத்தில் அடிச்சிருக்கிறாரு. எலெக்ஷன் முடிவு கட்சி ஆரம்பிச்ச பிறகு அந்த படத்தில் கூட விஜயை திட்டினா பரவாயில்ல, நீ கூத்தாடி வந்து அங்கே ஒருத்தன் கொடுக்குறான்றதுக்காக நீங்கள் இஷ்டத்துக்கு போயிட்டு உங்கள் வீட்டு பெண்களுக்கு வந்து உதட்டு சாயமா அதை லிப்ஸ்டிக் போட்டுட்டு போயிட்டு லிப்ஸ்டிக் அடிக்கணும், அதான் தப்பா இருக்கு. சில வார்த்தைகளை அவர் பயன்படுத்தியிருக்க வேண்டாம், அதில் மாற்று கருத்து கிடையாது. சில வார்த்தைகளை அவர் பயன்படுத்தியிருக்க வேண்டாம், தவறான விஷயம் தான். அது விஜய் மட்டும் காரணம் பண்ணி பேசியிருந்தா பரவாயில்ல. அப்பாவி பெற்றோர்களையும் பேசினது தவறு தான். சில வார்த்தைகள் பயன்படுத்தியிருக்க வேண்டாம். திமுகவோட தூண்டுதல்ங்கிறத எப்படி பாக்குறீங்க? எங்க திமுகவுடைய ஒரு நிறைய முரண்பாடோட இருக்காரு. எப்படி தூண்டுதலா பேசுறேன்? திமுக இவரை வச்சு தான் தூண்டி விட்டு பேசணுமா? அது காலம் இல்லையா? இல்ல, இந்த மாதிரி நீங்க அங்க போகாதீங்க, நீங்க தமிழக வாழ்வுரிமை கட்சியில் சேருங்கன்னு சொன்னா பரவாயில்ல. அவரு அந்த திராவிடம் தான் காப்பாத்துங்கிறாரு. அது ஒரு ஃப்ளோவா நீங்க பேசப்பட்டதுல இந்த வார்த்தை வந்துருச்சு. திராவிடம் தான் காப்பாற்றப்பட்டுங்கிறதுக்கு உண்மைதானே அது? தமிழ்நாட்டில் திராவிட அரசியலுக்கும் வட இந்திய அரசியலுக்கும் கம்பேர் பண்ணி பாருங்க. 50 வருஷத்துல குறைஞ்சு போயிட்டோம். கல்வி, வேலைவாய்ப்பு, உள்நாட்டு உற்பத்தி எல்லாத்திலும் முன்னாடி இருக்கிறோம். திராவிட அரசியல் உங்களுக்கு என்ன தவறா போச்சு? என்ன வந்து உங்களுக்கு தப்பா போச்சு? திராவிட அரசியலுடைய சித்தாந்தம் தான் இன்னைக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. 50 வருஷமா கல்வியில் நம்ம தான் உயர்ந்து நிற்கிறோம். இந்தியாவிலேயே உயர்கல்வி படிக்கக்கூடிய மாநிலங்களில் முதல் மாநிலமா இருக்கு. இந்தியாவிலேயே பெண்கள் வேலைக்கு போகக்கூடிய மாநிலங்கள் முதல் மாநிலமா இருக்கு. இந்தியாவிலேயே உயர்கல்வி படிக்கக்கூடிய பெண்கள் வாங்கக்கூடிய மாநிலமா இருக்கு. இந்தியாவிலேயே பெண்கள் வேலைக்கு போகக்கூடிய முதல் நகரமா சென்னை இருக்கு. கல்வியில் உயர்ந்து நிற்கிறோம், பொருளாதாரத்தில் உயர்ந்து இருக்கிறோம், சுயமரியாதை உயர்ந்து நிற்கிறோம். ஆண்களை பெண்கள் பாகுபாடெல்லாம் பார்த்து வட இந்தியாவுக்கு இதுக்கு நமக்கு வித்தியாசமா? இதுதான் திராவிட மாடல். திமுக அதிமுக எல்லாம் சேர்த்தான் சொல்கிறேன். என்ன குறைஞ்சி போச்சு திராவிட மாடல் ஆட்சியில்? இன்னும் திராவிட சித்தாந்தம் என்ன குறைஞ்சி போச்சு? நேற்று கூட வந்திருக்கிற உள்துறை அமைச்சர் பேசிட்டு போகிறாரு, சாராயத்தை குடிக்க வச்சு எல்லாம் நீங்கள் வந்து இது கெடுக்கிறாங்க அப்படின்னு. நீங்கள் ஆட்சி இருக்கிற மாநிலங்களில் முதல்ல சாராயத்தை தடை பண்ணுங்க. நாங்கள் பாருங்கள், நாங்கள் எங்களுடைய மாநிலங்களை தடை பண்ணிட்டோம், நீங்கள் தடை பண்ணுங்கன்னு பண்ணுங்கள். திராவிட மாடலுங்கிறது சமத்துவமான ஒரு மாடல். எவரிபடி இஸ் ஈக்குவல், எல்லாரும் ஈக்குவலான ஒரு விஷயம். கல்வியிலும் சரி, எல்லா விஷயத்துலையும் சரி. இன்றைக்கி பாருங்கள், ஒரு மலைவாழ் மாணவன் வந்து தேசிய அளவில் நடந்த சட்ட பல்கலைக்கழக தேர்வில் வந்து ஃபஸ்ட்டாக வந்திருக்கான். இன்னொரு மலைவாழ் மாணவி வந்து ஒரு பெண் வந்து ஜெஇ எழுதி என்ஐடியில் போய் அந்த பொண்ணு ஜாயின் பண்ணியிருக்கு. இவங்கெல்லாம் தமிழ் வழி கல்வியில் தமிழ்நாட்டில் திராவிட மொழி அரசியலில் படித்து வளர்ந்து வந்த பிள்ளைகள். இன்றைக்கி உலக அளவில் இன்றைக்கி இந்த பெரிய இந்த சித்தாந்தம் திராவிட ஐடியாலஜிங்கிறது உலக அளவில் இன்றைக்கி ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமா இருக்குது. மக்கள் வந்து எல்லா இடத்துலையும் பரவி போயிருக்கிறாங்க. அப்போ இதில் என்னத்தை நீங்கள் மாற்ற போகிறீங்க? உங்களுடைய கொள்கை என்ன? தமிழ் தேசியம் ஒரு கண்ணு, திராவிடம் ஒரு கண்ணுங்கிறீங்க. தமிழ் தேசிய அமைச்சர் தான் 2-3 பேர் இருக்கிறாங்க.
அது ஒன்றும் வந்து அதை ப்ரூஃப் பண்ணல. திராவிடம் பேசுறது தான் இந்த கட்சி இருக்குல்ல, நீங்கள் எதுக்கு நீங்கள் வந்து மாற்றிட போகிறீங்க? சரி, நீங்களே ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றீங்க, உங்களுடைய கொள்கை என்ன? பொருளாதார கொள்கை என்ன? கல்வி கொள்கை என்ன? வேலைவாய்ப்பு கொள்கை என்ன? உள்நாட்டு உற்பத்தி கொள்கை என்ன? இனிமேல் சொல்லுவார் சார். தெரிஞ்சுக்கிட்டு சொல்லுவாரா? கட்சி இன்னும் 10 மாதம் இருக்குது, ஆட்சிக்கு வந்த பிறகு சொல்லுவாரா? ஆட்சி வந்த பிறகு கேட்டு சொல்லுவார் போல. கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசணும். உங்க நேரத்துக்கு நன்றி. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.